நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த கஸ்டமர் ஃபாரின்ல இருக்காரு. ஒரு எம்என்சி கம்பெனிக்காக வேரோஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டலாம் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர இன்ஜினியர் நம்ம டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த கஸ்டமருக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. இங்கே நம்ம பயனியர் பயோ டேங்க் 3000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற சூலூருங்க. இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற பயோ டேங்குக்கும் நம்ம பயனியர் பயோ டேங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற பயோ டேங்க்கில் நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ள வர மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க்கில் உள்ள பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிறதுனால நீங்கள் என்றைக்குமே இந்த டேங்க்கில் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ண தேவையில்லை. ஏன் அந்த பயோ டேங்க்லையெல்லாம் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணணும், இதில் ஏன் தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், கான்கிரீட் பயோ டேங்காக இருக்கட்டும், பிவிசியாக இருக்கட்டும், சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் பயோ டேங்காக இருக்கட்டும், வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள டேங்கோட வெப்பநிலை மாறும். இப்போ சம்மராக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி பார்த்தீங்கன்னா சூடாயிரும். இதுவே விண்டராக இருந்துச்சுன்னா தண்ணி சில்லுன்னு ஆயிரும். இந்த மாதிரி மாறி மாறி வெப்பநிலை இருக்கிற இடத்துல பாக்டீரியானால இனப்பெருக்கம் பண்ண முடியாதுங்க. பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு எப்போதுமே ஒரு சீரான வெப்பநிலை தேவை. அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்கை நம்ம ரிஜிடட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியலை செஞ்சுருக்கோம். இந்த டேங்க் இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கும் இந்த டேங்க் மேலே கோட்டிங் கொடுத்துருக்கோங்க. எதுக்காகனா இந்த டேங்குக்குள்ளே எப்போதுமே வெப்பநிலை ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி வெப்பநிலை ஈவனா இருக்கிற இடத்துல பாக்டீரியானால இனப்பெருக்கம் பண்ண முடியுங்க. அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க்ல நீங்க பாக்டீரியாவை ரீஃபில் பண்ண தேவையில்லைன்னு சொல்றோங்க. இந்த டேங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்க ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு இந்த டேங்கை பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த இடத்துலையுமே இந்த டேங்க்ல நம்ம ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சிருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டில் இந்த டேங்கை நம்ம செஞ்சிருக்கிறதுனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.